யார் இறைவன், படைப்பாளன், கடவுள் இல்லை என்று சொல்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு எக்ஸாம்பிள். இதை பார்த்து கூட நீங்கள் கடவுள் இல்லை, இறைவன் இல்லை, படைப்பாளன் இல்லை, எல்லாம் தானாக உருவாடிச்சுன்னு சொன்னால் அதோட முட்டாள்தனமான பதில், பைத்தியக்காரத்தனமான பதில், அறிவில்லாத பதில் என்று வேறு எதுவுமே இல்லை. இதை கூட அவன் நம்பலைன்னா அவனுக்கு திமிரு, ஆணவம், அகம்பாவம் இருக்குன்னு அர்த்தம். ஒரு துளி விந்து எப்படி ஒரு குழந்தையாக உருவாகுது என்று பாருங்கள். இவ்வளோ நுணுக்கமாக படைத்த இறைவன் இல்லைன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் மனசாட்சியோடு தான் பேசுகிறீங்களா? இதை கூட பார்த்து நீங்கள் நம்பலைன்னா இதுக்கு மேலே எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறது? இது மாதிரி பல கோடி எடுத்துக்காட்டுகள் உலகத்தில் இருக்குது, நமக்குள்ளே இருக்குது, வானத்தில் இருக்குது, நம்ம சுற்றி இருக்கிறது. நம்ம தான் அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். சரியா? யோசிச்சு பாருங்கள். நன்றி.